ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆகஸ்ட் மாதம் A level எக்ஸாம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இப்போ இன்னும் 30 நாளில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ டென்ஷனாக இருக்கீங்களா? பதட்டமாக இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. பதட்டப்படுறதுக்கு இந்த எக்ஸாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் இதை விட லைஃப்பில் இன்னும் கடந்து போகும்போது இன்னும் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். நிறைய சேலஞ்சிங் இருக்குது, நிறைய லெசன்ஸை கற்றுக்கொள்வீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது ஒரு பெரிய விஷயமா எடுக்காதீங்க. இது ஒரு பெரிய உலகத்தையே உங்களுக்கு புரட்டி போட போகிற விஷயமே இல்லை. ஒரு ஜஸ்ட்டு 3 hours எக்ஸாம், சரிங்க? ஸோ போய் நார்மலாக நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. டென்ஷன் ஆகுனீங்களா இருந்தால் நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் ஆனதெல்லாம் என்ன செய்யும்? வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் இந்த பீரியடில் இந்த 30 நாளைக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, செய்யக்கூடாத விஷயம் என்னன்னு சொல்கிறேன். முதல்ல செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, படிக்கிறன்ற பேரில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சிங்கன்னா மெமரி ஓவர்லோட் ஆகும். அது உங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் ஆனோன்னா மறக்கிற இதை தான் கொண்டு வரும். அதே மாதிரி இன்னும் பயத்தை தான் தூண்டும். ஸோ ஓவராக படிக்கிறேன்னு பேரில் ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கி படிங்க. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இப்போ நான் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொன்னேன். அந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தயவுசெய்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறதோ இன்ஸ்டாகிராம் பார்க்குறோன்ற மாதிரி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தண்டும். உங்களோட ஆன்லைன் ஒன்லி ஃபோக்கஸ் ஃபுல்லாக A level அந்த ரிலேட்டடாக தான் இருக்கணும். என்ன நீங்கள் ஸ்ட்ரீம் எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தான் உங்களோட மண்டையில் எப்பயும் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த ஒரு ஃபோன் எதையுமே பார்க்காதீங்க. அதே மாதிரி முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுன்றது எத்தனை வருஷம் கழித்து பேசினாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இந்த ஒரு மாதம் ஃப்ரெண்ட்ஸோட பேசாட்டி இது நடக்க போகுதா? இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட டச்சை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாத கோசிப்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. எதுவும் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் டவுட் கேட்டால் சொல்லிக் கொடுங்க. செல்ஃபிஷாக இருந்தால் நம்ம படிக்க இயலாது. ஸோ ஓரளவு உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா உங்களோட டைமை இது பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சுன்னா சும்மா இருக்க நேரம் யார் எதுவும் கேட்டால் டவுட் சொல்லிக் கொடுங்க. நோ வரிஸ். அதை விட்டு சும்மா கோசிப்ஸ் வைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட கதைக்காதீங்க. மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இல்லாமல் இருக்குது நல்லது. நார்மலாக இந்த பேப்பர் ஷேர் பண்ணுறது அதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அதை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் கொண்டு போகும். அப்போ ரிலாக்ஸ் பண்ணுற என்ன செய்யுதுன்னு கேட்டால் வீட்டில் இருக்காங்களோட பேசுங்க, மியூசிக் கேளுங்க. ஏன் ஃபோன்கிட்ட ஸ்க்ரீனை பார்க்குறீங்க? ரிலாக்ஸான உங்களுக்கு பிடிச்ச மியூசிஷியன்ஸ்கிட்ட மியூசிக் கேளுங்க. அது உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே. ஈவன் டிவியில் நீங்கள் ஒரு டிவி பார்க்குறது கூட உண்மையாக பெட்டரான விஷயம். டிவி கூட பரவாயில்ல. பட் இந்த நீங்கள் ஃபோனில் பார்க்குற இன்ஸ்டாகிராம் ஷோர்ட்ஸ், டிக்டாக், யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதுகள் தான் என்னது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிற விஷயம். அப்போ தயவு செய்து இந்த காலப்பகுதியில் அதுக்கெல்லாம் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு சும்மா ஸ்ட்ரெஸ் ஆகிற விஷயம். ஓகேயா? ஓகே. மூன்றாவது விஷயம், 100% பெர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இப்போ 100% பெர்ஃபெக்டாக இருந்து நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. இருக்க வேண்டிய இடத்துல பெர்ஃபெக்டாக இருங்க. உதாரணத்துக்கு ப்ரூஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு என்ன? ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரா அவருக்கு 10,000 டெக்னிக்ஸ், அதாவது இப்போ கராத்தே எடுத்துக்கொண்டீங்கன்னா அந்த மார்ஷல் ஆர்ட்டில் டெக்னிக்ஸ் இருக்குது, ஃபைட்டிங் டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் 10,000 டெக்னிக்ஸை படிச்சிருக்கவனுக்கு, தெரிஞ்சு வச்சுருக்கவனுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து ப்ரூஸ்லிக்கு பயம் இல்லையா? ஒரே டெக்னிக்கை 10,000 முறை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்து ப்ரூஸ்லிக்கு பயம் இருக்கான். அப்படி ஒரு வேர்ட் சொல்லியிருக்காரு. அதோட அர்த்தம் என்னென்னா, நிறைய தெரிஞ்சிருக்கிறதுல ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச விஷயத்தை பெர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கிறதுல ஒரு மேட்டர் இருக்குது. சரி, அதுதான் ப்ரூஸ்லியே அதுதான் சொல்லியிருக்காரு. அப்போ இருக்க விஷயம் என்னென்னா, அது எல்லாத்துலேயும் லைஃப்பில் உங்களுக்கு யூஸ் ஆகும். எவ்வளவு தெரிஞ்சிருக்கணுன்றது விஷயம் இல்லை, தெரிஞ்ச விஷயம் பெர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு ஃபுல் 100% நான் சிலபஸை கவர் பண்ண போகிறேன், இத்தனை அவ்வளோ கேள்வியை நான் உண்டு விடாமல் செய்யணுன்ற எண்ணத்தோட செய்யணும் தான், அது நல்ல விஷயம். அந்த எண்ணத்தோடு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலை பார்ட்ஸ் எல்லாம் கூட மெனக்கட போகாதீங்க. என்ன செய்யணும் இந்த டைமில்? ப்ரிப்பேர் ஆகாத பார்ட்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு, ப்ரிப்பேர் ஆகி ஆல்ரெடி ஓகேயாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க தானே பார்ட்ஸ், அதை கண்டுக்காமல் விட்டுட்டு ப்ரிப்பேர் ஆகாத டாபிக்ஸை பார்க்குறது தான் இங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக். பட் நீங்கள் என்ன செய்யணும்னா, ப்ரிப்பேர் ஆன டாபிக்ஸை பாருங்கள். ப்ரிப்பேர் ஆன டாபிக்ஸை நல்லா பெர்ஃபெக்ட் ஆகுங்க, இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகுங்க, நல்லா பெர்ஃபெக்ட் ஆகுங்க. அதில் பாஸ் பேப்பர் கொஸ்டின், வேறு ப்ராக்டிஸ் கொஸ்டின் செய்யுங்க. உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த டைமிங்குள்ளே டைம் உங்களுக்கு அலோகேட் பண்ண எக்ஸாமுக்கு உங்களோட எக்ஸாம் பேப்பரில் அலோகேட் பண்ண விட டைமை விட குறைவாக செய்ய ட்ரை பண்ணுங்கள். அந்த அளவுக்கு அதில் பெர்ஃபெக்ட் ஆகுங்க. குறைவாகவும் செஞ்சு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிற அளவுக்கு பெர்ஃபெக்ட் ஆகுங்க. இதில் நீங்கள் பெர்ஃபெக்டாக ஆல்ரெடி இருக்கிறதுல இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகுங்க. அதுதான் நல்ல விஷயம். ஸோ அதில் நீங்கள் ஸ்கோர் பண்ணும்போது ஒட்டாவாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அதை விட்டுட்டு நீங்கள் பெர்ஃபெக்ட் இல்லாததை பெர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பூஜ்ஜியத்தில் இருக்கிறதையோ இல்லாட்ட ஒரு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் முன்னுக்கு இருக்கிறதுல ரொம்ப பெர்ஃபெக்டான முயற்சி செஞ்சு அது உங்களுக்கு என்ன செய்யும்? டீமோட்டிவேட் பண்ணும். ஐயோ எனக்கு இது தெரியாது, இதில் நான் உறுதியாக இல்லை அப்படின்னு ஒரு டீமோட்டிவேட் ஆகும். அடுத்தது வேஸ்ட் ஆஃப் டைம்.
பெர்ஃபெக்டாக இருக்க விஷயத்தையும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு செய்யலாமாக்கிடும் மறக்க வச்சிடும். இது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நம்மள. ஸோ பெர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு. அதுகளை அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுகளை செஞ்சு என்ன செய்யுங்கன்னா பெர்ஃபெக்ட் ஆகி ரெடி ஆகும். அப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்லாக இந்த கொஸ்டின்ஸை நான் பெர்ஃபெக்டாக செய்வேன்றது. அதை விட்டுட்டு நார்மலாக அவங்களுக்கு தெரியாத இதுகளை கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த டைமில் இது பண்ண வெளிக்கிடாதீங்க. சரியா? அதே மாதிரி இந்த எக்ஸாமை நான் சொன்ன மாதிரி ரொம்ப இதாக எடுக்காமல் ரிலாக்ஸாக போய் செய்யுங்க. சந்தோஷமாக செய்யுங்க. ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எப்பயுமே லைஃப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 100% கொடுக்குறது தான் முக்கியமே தவிர்த்து எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது அவுட்புட் எதிர்பார்க்காதீங்க. உங்களோட 100% தான் கொடுங்க. சரிங்க? ஸோ ஹாப்பியாக போய் எக்ஸாம் செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட்.